நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யாத்திராகமம் 30ஆம் அதிகாரம். ஜெபத்தின் முக்கியத்துவத்தை குறித்து நாம் ஆராய்ந்து வருகிறோம். ஆசரிப்பு கூடாரத்தில் உள்ள தூப பீடம், அதிலிருந்து எழும்புகிற புகை ஜெபத்தை குறிக்கிறது. இதை குறித்து நாம் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற கர்த்தருடைய ஜெபத்தை, கர்த்தர் பரமண்டல ஜெபத்தை நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அந்த ஜெபத்தை எப்படி ஏறெடுப்பது, அதன் பொருள் என்ன என்பதை குறித்து ஆழமாக தியானிக்கலாம். மத்தேயு 6:10 பரமண்டல ஜெபம் சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த ஜெபமானது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு இப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற ஒரு ஃபார்முலாவை கொடுத்திருக்கிறார். பரமண்டல ஜெபம் என்பது ஒரு முழுமையான ஜெபத்தின் ஒரு ஃபார்முலா. அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வரிகளையும் நாம் ஆழமாக யோசித்து சரியாக நிதானித்து புரிந்து கொண்டால் அதில் உள்ள ஆழம் தெரியும். முதல் வார்த்தையாக பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ஜெபிக்க வேண்டும் என்றால் நம்முடைய தேவனிடத்தில் நாம் கேட்க வேண்டும். நம்முடைய பரம பிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள சர்வ சிருஷ்டி கர்த்தாவாகிய நம்முடைய தேவனிடத்தில் நாம் எப்படி கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும்? அவரிடத்தில் நாம் எப்படி கேட்பது? நம்முடைய விண்ணப்பங்களை எப்படி கேட்பது? அவர் நம்முடன் பேசுவது, இப்படிப்பட்ட ஒரு உறவை ஏற்படுத்தும்படியாக இருப்பதுதான் ஜெபம். ஜெபம் இல்லை என்றால் கர்த்தருக்கும் மனிதனுக்கும் உள்ள ஒரு உறவில் ஒரு பெரிய இடைவெளி போல உள்ளது. அதனால்தான் ஊழியக்காரர்கள் எல்லோருமே, பெரியவர்கள் சொல்கிற வார்த்தை என்னவென்றால், தினமும் ஜெபியுங்கள் என்று சொல்வார்கள். அதாவது அன்றன்றைக்கும் நாம் ஒவ்வொரு நாளுக்கும் தேவையான ஒரு அன்பை நாம் தேவனிடத்தில் ஜெபிக்கும் போது பெற்றுக்கொள்ளலாம். அந்த அன்பு என்பது நம் மனதிற்கு சமாதானத்தை தரும், நம் சரீரத்திற்கும் நம்முடைய ஆவிக்கும் பலன் தரும், நம் ஆத்மா சுத்திகரிக்கப்படும். ஜெபிக்கும் போது மனிதனிடத்தில் சரீரம், ஆத்மா, ஆவி எல்லாவற்றிலும் மாற்றம் ஏற்படுகிறது. இதை நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வார்த்தை பரமண்டலத்தில் இருக்கிற தேவனை நோக்கி நாம் ஜெபிக்க வேண்டும். நாம் ஜெபிக்கும் போது மற்ற எந்த காரியத்திலும் யாரிடத்திலும் போய் ஜெபிக்க கூடாது என்பதை தெளிவாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் மனித அவதாரத்தில் அவர் வாழும் போது சீஷர்களுக்கு சொல்லி கொடுத்தது. மத்தேயு என்னும் சீஷர் அதை கேட்டு நமக்கு எழுதி வேதாகமத்தில் கொடுத்திருக்கிறார். நேரடியாக மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார் எப்படி ஜெபிக்க வேண்டும், யாரிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இந்த வார்த்தையை தவிர பிதாவை நோக்கிதான் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். மற்றபடி வேறு எந்த மனிதரிடத்திலும் மற்ற யாரிடத்திலும் நாம் ஜெபிக்க கூடாது. ஒரு பெரிய பரிசுத்தவான்களாய் இருக்கலாம், தேவ தூதர்களாய் இருக்கலாம். இப்பொழுது மோசேயாவை நோக்கி நான் ஜெபிக்கிறேன், எலியாயாவை நோக்கி நான் ஜெபிக்கிறேன் என்று நாம் சொல்லிக் கொள்ளலாம். அப்படி எதுவும் செய்துவிடக் கூடாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதில் இன்னொரு காரியம் என்னவென்றால், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்லி இருக்கிறார், அவர் தம்மை நோக்கி ஜெபியுங்கள் என்று கூட சொல்லவில்லை. பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று சொல்லியிருக்கிறார். பிதாவை நோக்கி நாம் ஜெபிக்கும் போது அது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் ஒன்றாய் இருப்பதினால் அது அவரை மூவரும் ஒன்றே என்பதை அவர் இந்த இடத்திலும் அவர் நிலைநாட்டி இருக்கிறார். அதை நமக்கு மறைமுகமாக சொல்லி இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அப்படி இருக்க பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவை நோக்கி மட்டும்தான் ஜெபிக்க வேண்டும். மிகப்பெரிய வல்லமையுள்ள ஒரு தேவதூதர் வந்து நின்றாலும் அவரிடத்தில் நாம் ஜெபிக்க கூடாது. ஒரு மிகப்பெரிய பரிசுத்தவான் இருக்கிறார், அல்லது இந்த பூமியில் நம்முடன் வாழ்கிற ஒரு பெரிய தீர்க்கதரிசியோ ஒரு பெரிய பரிசுத்தவானோ இருக்கிறார் என்றால் அவரை நோக்கி நாம் ஜெபிக்க ஆரம்பிக்க கூடாது. அது எல்லாமே அந்நிய அக்கினி என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார், பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று. என் தாயாரை நோக்கி ஜெபியுங்கள் என்று எந்த இடத்திலும் சொன்னதில்லை, வேதத்தில் எந்த இடத்திலும் இல்லை. ஏனென்றால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பெற்ற தாயாகிய மரியாள் நோக்கி நாம் அப்படி ஜெபிக்கலாம் என்று நாம் நினைத்தால் அதற்கான ஆதார வசனங்கள் வேதத்தில் எங்கும் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை நோக்கிதான் ஜெபிக்க சொல்லி இருக்கிறார். அதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஜெபங்கள் சரியானதாக இருக்க வேண்டும் என்றால், நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும் என்றால், அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டியது மிகவும் அவசியம். ஏனெனில் இங்கு நம்ம ஆசரிப்பு கூடாரத்தில் தூப பீடத்தில் கர்த்தர் கொடுத்த பரிசுத்தமான அந்த தூப வர்க்கங்களை பயன்படுத்த வேண்டும். அதற்கென்று செய்யப்படுகிற தூப வர்க்கம் என்பது ஆசரிப்பு கூடாரத்திற்கென்றே தனித்தன்மை வாய்ந்ததாக செய்யப்படுகிறது. அந்த தூப வர்க்கத்தை மனிதர்கள் பயன்படுத்த கூடாது என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்க நாம் புரிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் மிக உண்டு. ஜெபம் என்பது வாயில் வந்ததையெல்லாம் நாம் சொல்லிக் கொண்டு இருப்பதோ, நம் இருதயத்தில் தோன்றியதெல்லாம் சொல்லிக் கொண்டு இருப்பது ஜெபமாக இருக்க முடியாது. நம் தேவைகளை நாம் எந்தவித ஒரு இப்படி அப்படி என்று ஒரு முறை வைத்துக் கொண்டு நாம் ஜெபிக்க தேவையில்லை. ஆனால் அது பரிசுத்தமானதாக நம் இருதயத்தில் ஆழத்திலிருந்து பரமண்டலங்களில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்கிறதாக இருக்க வேண்டும். நம்முடைய ஜெபம் பிதாவை நோக்கி, பரமண்டலத்தில் இருக்கிற பிதாவை நோக்கி ஜெபிக்க வேண்டும். முதல் வரிசை. அடுத்தது இரண்டாவதாக, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதாவது கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறோம். அப்படி என்றால் அதன் பொருள் என்ன? உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் சொல்லும் போது நம்முடைய வார்த்தையினால் தேவ நாமம் பரிசுத்தப்பட போவது இல்லை. நாம் அவரை பரிசுத்தப்படுத்துவது இல்லை. அப்படி தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லும் போது உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதை நாங்கள் விரும்புகிறோம் என்பதை நாம் அறிக்கை செய்கிறோம். நம் இருதயத்தில் உள்ளதை, கர்த்தருடைய சித்தம் அது, அதை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். நம் வாயினால் அறிக்கை செய்யும் போதுதான், அதாவது ஒரு கோர்ட்டில் நின்று நாம் சாட்சி சொல்ல போகிறோம் என்று வைத்துக் கொண்டால், போன உடனே நம்முடைய பெயரை சொல்லிதான் கூப்பிடுவார்கள். அப்படி நாம் அங்கு போய் நிற்கும் போது உங்கள் பெயர் என்ன என்று கேட்பார்கள். அதுதான் நம் வாயினால் அதை அறிக்கை செய்ய வேண்டும் என்பதற்காகவே உங்கள் பெயர் என்ன என்று கேட்பார்கள். இதே போலதான் நாம் நம் வாயினால் அறிக்கை செய்ய வேண்டும். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதை நான் விரும்புகிறேன் என்பதின் பொருளாகத்தான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லுகிறோம். அப்படி நாம் ஜெபிக்கும் போது, அப்படி ஜெபிக்கிற யாராய் இருந்தாலும் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்தப்படுத்தும்படியாக நம்முடைய வார்த்தைகளும் நம்முடைய செயல்களும் ஏன் நம் வாழ்க்கையுமே இருக்க வேண்டும். நாம் தவறு செய்து கொண்டு, நாம் பாவம் செய்து கொண்டு உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்வது அர்த்தமற்றதாக போய்விடும். அந்த வார்த்தையின் பொருளற்றதாக போய்விடும். நாம் செய்கிற ஜெபங்கள் அர்த்தம் உள்ளதாக இருக்க வேண்டும் என்றால் நாம் அதை கடைபிடிக்க வேண்டியது மிக மிக முக்கியம். உம்முடைய நாமம் பரிசுத்தப்பட வேண்டியது, அதாவது கர்த்தருடைய நாமத்திற்கு எப்பொழுது பரிசுத்தம் உண்டாகும்? கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் பரிசுத்த வழியில் நடக்கும் போது, பரிசுத்தமான வாழ்க்கை வாழும் போது பார்ப்பவர்கள் சமுதாயத்தார் சொல்லுவார்கள், அவர்கள் கர்த்தருடைய பிள்ளைகள், அவர்கள் இந்த காரியத்தை செய்ய மாட்டார்கள், அவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்று அவர்கள் சொல்லும் போதுதான் இந்த வார்த்தையின் பொருள் அப்படியே அது நிகழ்வாக அமையும். அதன் பொருள் கர்த்தருடைய சன்னதியில் போய் சேரும். நம்முடைய ஜெபம் நாம் வாயினால் சொல்லிக்கொண்டு பரிசுத்தப்படுவதாக என்று கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி கொண்டு நம்முடைய செயல்கள் பாவமானதாக இருக்கிறதானால், அப்படி நாம் நடந்து கொண்டால் அந்த வார்த்தை பொருளற்றதாக போய்விடும். அப்படிப்பட்ட ஜெபம் கர்த்தருடைய சன்னதியில் கேட்கப்பட மாட்டாது. அதனால் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று நாம் ஜெபிக்கும் போது நாம் கர்த்தருடைய நாமத்திற்கு பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக நாம் வாழ்கிறோமா என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்கள் மிக மிக மிக, இந்த வார்த்தைகள் மிக மிக முக்கியமானது. நாம் சும்மா இதோ வாய் தோன்றுகிறது, கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று வெறும் வார்த்தையாக நாம் சொல்லிவிட்டால் பலன் கிடைக்காது. நாம் அதை அனுபவபூர்வமாக வாழ்ந்து, மனதால் ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து, அறிக்கையிட்டு அப்படி ஜெபிக்க வேண்டும். அதுதான் முழுமையானதாக இருக்கும். இன்னொரு காரியம், கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்றால் அந்த ஒரு வார்த்தை மட்டுமல்ல, இது கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்துவதற்கு சமம். இதுதான் ஸ்தோத்திரத்துக்கு நன்றி செலுத்துவது.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்றால் கர்த்தருக்கு நன்றி என்று பொருளாகிறது. அல்லேலூயா என்றால் கர்த்தருக்கு நன்றி, தேவனுக்கு நன்றி என்ற பொருள்தான் அல்லேலூயா என்ற வார்த்தையில் இருக்கிறது. இப்படி நாம் அல்லேலூயா சொல்லும் போதும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லும் போதும், கர்த்தாவே என்னை குணமாக்கினீர் உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறோம். கர்த்தாவே உமக்கு உம்முடைய கிருபையினால் நான் நன்றாக இருக்கிறேன், எனக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைத்தது, உமக்கு அல்லேலூயா என்று நாம் சொல்லும் போது அது கர்த்தருக்கு நன்றி செலுத்துவதாகும். அது ஸ்தோத்திர பலி, அது ஒரு பலி செலுத்துவதற்கு சமமாக இருக்கிறது. நம்மளுடைய உதடுகளின் பலி என்று சொல்லுவார்கள். அப்படி இருக்க அந்த உதடுகளின் பலி நாம் செலுத்துவதுதான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்பது. சரி, கர்த்தருக்கு நாம் பலி செலுத்துகிறோம். இந்த இந்த உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லிய அந்த செயலை நாம் எப்படி செய்ய வேண்டுமோ அதே போல கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தும் போது புத்தகத்தை வைத்துக் கொண்டு வெறும் வார்த்தையினால் நம் மனதில் அதை ஏற்றுக்கொள்ளாமல் வார்த்தையினால் சொல்வதில் பொருள் அல்ல. அதில் எந்தவித பொருளற்ற ஒரு ஜெபமாக இருக்கும். அதற்கு பிரயோஜனமான பலன் எப்படி கிடைக்கும்? அது கஷ்டமான விஷயம்தான். ஆனால் நாம் படிக்கிற புத்தகத்தை வைத்து நாம் படித்தாலும் மனதால் ஏற்றுக்கொண்டு அந்த வார்த்தையின்படி நடந்து கொண்டு நாம் ஜெபித்தால்தான் அதன் பலன் கிடைக்கும். நாம் பிறர் சொல்ல சொல்ல நாம் ஸ்தோத்திர பலி செலுத்தலாம், தவறில்லை. ஒருவர் சொல்லிக் கொடுக்க டிவி நிகழ்ச்சிகளிலும் ஸ்தோத்திர பலி செலுத்துவார்கள், அதை பார்த்து நாம் செலுத்தலாம். அது மிகவும் நல்லது, நமக்கு நன்மையே உண்டாக்கும். ஆனால் அதை மனதால் ஏற்றுக்கொண்டு அதன்படி வாழ்ந்து நாம் ஜெபிக்க வேண்டும். பரிசுத்தமான ஜெபமாக இருக்க வேண்டும், பலியாக இருக்க வேண்டும். அதைதான் கர்த்தர் ஏற்றுக்கொள்வார். ஆசரிப்பு கூடாரத்தின் பலிபீடத்தில் கர்த்தர் பலி செலுத்தும் முறைமைகளை சொல்லிக் கொடுக்கும் போது ஆடு, காளை மாடு போன்ற பலிகளை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி சொல்லி கொடுக்கிற அந்த காரியங்கள், இந்த பலி செலுத்துதலை குறித்து வரும் செய்திகளில் லேவியராகமம் பகுதிகளில் நாம் தியானிக்கும் போது அதை குறித்து தெளிவான விளக்கத்தை நாம் பார்க்கலாம். இப்பொழுது அந்த பலி செலுத்தக்கூடிய ஒரு முறைமை என்னவென்றால் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். காளை மாடாக இருந்தாலும் ஆடாக இருந்தாலும் எல்லாவற்றையும் பரிசோதித்து அதை நன்றாக ஆசாரியர் பரிசோதித்தே ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அப்படியானால் நாம் ஸ்தோத்திர பலி செலுத்துவதும் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்ற வார்த்தையில் பரிசுத்தம் இருக்கிறதா இல்லையா என்பது எங்கு வேறுபடும் என்றால் நம்முடைய இருதயத்தில் நாம் நினைக்கும் போது, நம் இருதயத்தில் என்ன நினைவுகளோடு ஸ்தோத்திர பலி செலுத்துகிறோம். வெறும் வாயினால் வார்த்தை மட்டும் வந்தால் அது பிரயோஜனப்படாது. அது நம் இருதயத்திலிருந்து வர வேண்டும், மனதால் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனால் அதை ஏற்றுக்கொள்கிறேன், மனதால் ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் என் வாழ்க்கையில அப்படியெல்லாம் இருக்க முடியாது, நான் பரிசுத்தமா எல்லாம் வாழ முடியாது. கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற மனம் இல்லாமல் நாம் பலி மட்டும் செலுத்தி கொண்டிருந்தால் அதனால் பிரயோஜனம் என்ன? கர்த்தருக்கு பிரியமான பலி என்பது மனம் திரும்புதல். முதலில் மனம் திரும்ப வேண்டும். நம் கீழ்ப்படியாமையை அறிக்கையிட்டு மனம் திரும்பி நாம் கர்த்தரிடத்தில் நாம் பலி செலுத்தும் போது கர்த்தர் அதை ஏற்றுக்கொள்வார். பலி செலுத்தும் முறை என்பதே கர்த்தரோடு நாம் ஒப்புரவாகுவது. கர்த்தரோடு ஒப்புரவாக வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக நம் மனம் திரும்பி இருக்க வேண்டும். மனம் திரும்பினால் பழைய பாவங்களுக்கு பலி செலுத்தும் போது கர்த்தர் நம்மளை மன்னிப்பார். மனம் திரும்பியவர்களுக்கே மன்னிப்பு கிடைக்குமே தவிர பாவத்தை செய்து கொண்டே கர்த்தரிடத்தில் மன்னிப்பு கேட்பதினாலும் ஜெபிப்பதினாலும் மன்னிப்பு கிடைத்து விடாது. மனம் திரும்பி விட்டால் உடனே கர்த்தர் மன்னிப்பார். மன்னிப்பு நாம் கேட்காத பட்சத்திலும் கூட கர்த்தர் மன்னிப்பார். ஏனெனில் நாம் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டு இருப்பதினால் நாம் மனம் திரும்பி விட்டால் அது கர்த்தருடைய ஆவியானவரால் தான், அவருடைய பலத்தினால் தான் நாம் மனம் திரும்புகிறோம். அவருடைய உதவியினால், அவர் தரும் ஞானத்தினால் நாம் மனம் திரும்புகிறோம். அதனால் நாம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது. அது உடனே நமக்கு பாவ மன்னிப்பை கொடுக்கும். மனம் திரும்பாத பட்சத்தில் எத்தனை நாட்கள் எத்தனை ஜெபம் செய்தாலும், எவ்வளவு காணிக்கை கொடுத்தாலும், எவ்வளவு தசமபாகம் செலுத்தினாலும், எவ்வளவுதான் ஊழியம் செய்தாலும் கூட நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட மாட்டாது. மன்னிப்பு மன்னிப்பு என்று வாயினால் சொல்வதல்ல, மனம் திரும்பி மன்னிப்பு கேட்கும் போதே அந்த மன்னிப்பு நமக்கு கொடுக்கப்படும். அப்படி மனம் திரும்பியவர்களின் ஜெபத்தை, அவர்களுடைய ஸ்தோத்திர பலிகளை கர்த்தர் எடுத்துக்கொள்வார். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்று சொல்லப்படுவது இதையே குறிக்கிறது. கர்த்தாவே, நான் பரிசுத்தமாய் இருக்கிறேன், பரிசுத்தத்தை விரும்புகிறேன் என்பதின் பொருளே அதை நாம் அங்கு அறிக்கை செய்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் பரிசுத்தத்தை விரும்புகிறோம், நான் உம்முடைய பரிசுத்தத்தை விரும்புகிறேன், நானும் பரிசுத்தமாய் வாழ விரும்புகிறேன் என்பதின்
அறிக்கைதான் உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக என்ற வார்த்தையின் பொருளாக இருக்கிறது. இதன் தொடர்ச்சி அடுத்த செய்தியில் பார்க்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.